என்ன கயல்? போது கார்த்திக். பிருத்வி எப்படி பிஹேவ் பண்றாருன்னு பாத்தீங்களா? என்ன பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்? தேவையில்லாம இவர் இப்படி சொல்லிட்டு போறதால நேத்ரா மேடம் வேற எரிஞ்சு விழறாங்க என் மேல. இன்னும் நான் உங்களோட டச் அப்னே நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலைவிதியா கார்த்திக்? இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் போறேன். போய் பிருத்வியை பார்த்து தயவு பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன் மேலேயும் கார்த்திக் மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு பேசுறேன். பேசிக்கா பிருத்வி ரொம்ப நல்லவரு கார்த்திக். நேர்ல நான் போய் பேசினா எல்லாத்தையும் புரிஞ்சு பாரு. என்ன கயல், உனக்குன்னு ஏதாச்சும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்லை கயல். நீ விளக்கம் கொடுக்கறன்னு போய் அங்க அவசரப்பட்டு ஏதாச்சும் பேசி அவர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடும் கயல். கோவத்துல அவர்கிட்ட பேசி தீக்கிற பிரச்சனை இல்ல கயல். ஆற அமர உட்காந்து பேசி புரிய வைக்கிற பிரச்சனை இது. நான் சொல்றத கேட்பே மாட்டியா? சொல்லுங்க கார்த்திக். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்மளை சுத்தி சுத்தி வரப்போ அதை விட்டு விலகி நிக்கிறது தான் நல்லது கயல். சில காயங்களுக்கு காலம் நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க. காலம் காயத்துக்கு மட்டும் மருந்து இல்ல, பிரச்சனைக்கு தீர்வும் கூட. கயல், நான் உங்ககிட்ட பிருத்திவியை பார்க்க வேணாம் பேச வேணாம்னு சொல்லல. கோபம் குறையட்டும், அப்புறமா பார்த்து பேசிக்கோ. அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றேன். ம், யோசிக்காத கயல். இனிமே நீ யோசிக்க வேண்டியது இன்னைக்கு என்ன சீன்ல நடிக்க போறோம், எப்படி நடிக்க போறோங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். எங்க சிரி பார்க்கலாம். கயல், உன்னை சிரின்னு சொன்ன. That's good. யார் வந்தா என்ன, வேலை முடிஞ்சுல. டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் ஹீரோ வரல. டைம் வர போயிட்டே இருக்கு. மேக்கப் அண்ணா, சொல்லுங்க மேடம். ஏன் இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வரலையா? இல்ல மேடம், பிருத்திவி சார் இன்னும் ஷாட்டுக்கு வரல, அதனால தான் எல்லாரும் வெயிட் பண்றாங்க. என்னாச்சு சார்? மேடம், பிருத்திவி சார் ஏதாவது மூட் அவுட்ல இருக்காரா மேடம்? 3 தடவை ஷார்ட் ரெடின்னு சொல்லிட்டாங்க, உள்ள இருந்து வெளியே வரல மேடம். உள்ள போய் அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் வெயிட் பண்றேன் மேடம். டைம் வேற போயிட்டு இருக்கு மேடம். நான் போய் என்னன்னு பாக்குறேன் சார். ஐயோ வேணாம் மேடம், நீங்க போய் ஷாட்டுக்கு வரலையான்னு கேட்டு அவர் உங்களை எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாரு மேடம். போங்க சார். பிருத்வி குழந்தை மாதிரி, பேசுற விதத்துல பேசினா அவர் புரிஞ்சுக்க போறாரு. இருங்க, நான் போய் பேசி பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிங்க மேடம். பிருத்வி, வா நேத்ரா. பிருத்வி ஷாட்டுக்கு வரலையா? நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தேன். நீங்க வரலனதும் சரி போய் பேசிட்டு இருக்கலாமேன்னு இங்க வந்தேன். ஏன் பிருத்வி,
என்னாச்சு? சொல்லுங்க பிருத்வி. இந்த மாதிரி ஷார்ட் நேரத்துல கேரவேன்ல உட்கார்ந்திருக்கிற ஆள் கிடையாதே நீங்க. இல்ல நேத்ரா, நீ ஏன் யோசிச்சு பாரு. காலங்காத்தால இப்படி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்? செம டென்ஷனா இருக்கு நேத்ரா. எனக்கு மூடே இல்ல, இன்வால்மெண்டே போயிரும் போல இருக்கு. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடலாமான்னு நினைக்கிறேன். எரிச்சலா இருக்கு நேத்ரா. என்ன பிருத்வி, நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ பேசலாமா வேண்டாமா? முதல்ல அதை சொல்லுங்க. சரி, பேசு. நேத்து நீங்க கார்த்திக் பண்ண தப்ப பொறுத்துக்க முடியாம அடிச்சிட்டீங்க இல்லையா? ம், கயலுக்கு 100% நீங்க கார்த்திக் மேல கோபத்துல இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா அதையும் மீறி திட்டம் போட்டு இன்னைக்கும் கார்த்திக்க கூடவே கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துறானா, அவளுக்கு கொஞ்சம் கூட மனசுல இரக்கமே இல்லைன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் எனக்கு புரியுது நேத்ரா. அதனாலதான் நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். அததான் பிருத்வி நானும் சொல்ல வரேன். அப்போ கயல் திட்டம் போட்டு உங்களை வெறுப்பேத்துற மாதிரி பண்றானா, அவ திட்டத்துக்கு நீங்க பலிக்கடை ஆகக்கூடாதுல்ல? என்ன சொல்ற? ஆமா பிருத்வி, அவளுக்கு நீங்க மனசு வருத்தப்படுவீங்க, வேதனைப்படுவீங்கன்ற எண்ணம் துளி கூட இல்ல. உங்களை பத்தி கவலையே படாத அவளை பத்தி நீங்க கவலைப்பட்டு டிஸ்டர்ப் ஆகி உங்க படத்தோட வேலைய ஏன் கெடுத்துக்கணும்னு தான் நான் கேக்குறேன். இதுக்காக தானே அவ அந்த மாதிரி செய்யறா. அதுக்கு நீங்க இடம் கொடுத்தா அவ போட்ட பிளான்ல அவ ஜெயிச்சிட்ட மாதிரி தானே. பாருங்க, யூனிட் மொத்தமும் காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நீங்க எப்ப வருவீங்கன்னு தவிப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க பிருத்வி, இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஷாட்டுக்கு வாங்க. எஸ், நீ சொல்றது கரெக்ட் நேத்ரா. எல்லாரும் எனக்காக வெயிட்டிங்க. நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகணும்? ஓகே ஓகே, எனக்கு புரியுது நேத்ரா. இதையெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டேன். So now I'm okay. அப்பா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க ஷாட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க பாருங்க, அதுக்காக இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன்னு சொன்னீங்க பாருங்க, அதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஓகே, I'm ready. வா போலாம். சம்பத் சார், சார், குட் மார்னிங். ஷாட்டுக்கு போலாமா? சாரி ஃபார் த லேட். பரவாயில்ல சார், நான் ஷாட்டுக்கு போறேன். சார், ஹீரோ வந்தாச்சு. ரெடி ரெடி ரெடி, எல்லாரும் வாங்க, பொசிஷனுக்கு வாங்க. கேமராவை இந்த ஆங்கிள் வைங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சொன்ன மாதிரியே பிருத்வி சாரை கூட்டிட்டு வந்துட்டீங்க. மேடம், பிருத்வி சாரை உங்க விரல் அசைவுல வச்சிருக்கீங்க மேடம். குட் மார்னிங் வாணி சார். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார். எல்லாரும் ரெடி சார்? சாரி गाइस, சாரி ஃபார் த டிலே. சாரி. அந்த ரைட் கொஞ்சம் அப் பண்ணு. ஓகே, டேக் போயிடலாமா சார்? போலாம். சரி சார். வாங்க வாங்க. ஓகே வாங்க, எல்லாரும் பின்னாடி நின்னு ஏதாவது பேசிட்டே இருங்க. கேமரா மட்டும் எக்காரணத்தை கொண்டு பாத்துறாதீங்க. கேமராமேன் ரெடியா? ஓகே சார். பொசிஷன் வர சொல்லுங்க சார். அட்மாஸ்பியர் பொசிஷன் அதானே சார்? இங்க பாருங்க சார், இந்த ஹீரோ ஹீரோயினி சார் பொசிஷனுக்கு வந்துருங்க. அந்த மிரர் எடு. மேடம், நீங்களும் பொசிஷனுக்கு வந்துருங்க. ஐ அம் ரெடி சார். போயிடலாம் சார். இந்தா. மேடம், இதான் உங்க பொசிஷன். சார், இப்ப என்ன சீன்னா, ஹீரோயின் கிட்ட நீங்க ரொம்ப கோவமா பேச போறீங்க. ஓகேவா சார்? இதான் ஷாட். ஓகே, ரெடி ரெடி. ரெடி சார். டேக் போயிடலாமா? ரெடி சார். ரோலிங். ரோலிங் சார். ஆக்ஷன். உன்னால எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு தெரியுமா? தூங்க கூட முடியல. ஆனா ஒண்ணு,
இனிமே உன்னை இந்த மாதிரி இங்க எங்கேயாவது பார்த்தேன் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மேடம் ஆ ஷார்ட் ரெடி. ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே மேடம். கார்த்திக், என்ன கயல்? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு கயல். நீங்க ஸ்பாட்டுக்கு வந்தா தேவையில்லாம கேலியும் கிண்டலும் பண்றாங்க கார்த்திக். அதனால நீங்க எங்கே இருங்க கார்த்திக். புரியுது கயல். ஓகே, நீ ஸ்பாட்டுக்கு போ. ம். வரேன். ஓகே. ஓகே ஓகே, லெஃப்ட் வா. வா வா. ஸ்டடி பண்ணு. இப்போ உங்களுக்கு சீனை எக்ஸ்பிளைன் பண்றேன் மேடம். இப்போ நீங்க வீட்டுக்கு வந்தீங்க, அம்மா உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க. நீங்க ஏதோ ஒரு மூட் அவுட்ல அதை நீங்க கண்டுக்காம இருக்கீங்க. ஓகே சார். அதான் சீன். ஓகே. போலாமா? ஓகே சார், போயிடலாம். அப்படியே ஃபேஸ் பண்ணுவீங்க. சொல்லு ஷீலா. இன்னைக்கு எங்க அப்பாவை பார்க்க வரதா சொன்னீங்களே கார்த்திக். சொன்ன ஷீலா, பட் இப்போ எனக்கு ப்ரொடியூசர் மீட்டிங் இருக்கு. அந்த கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். ம். ஓகே கார்த்திக். ஓகே ஷீலா. செட்டனா சார், இந்த டயலாக் இங்க ஒரு ஃப்ளவர் வாஸ் வைங்க. ஓகே சார். ஓகேண்ணே. நான் சொன்னதா செய்வீங்களா நீங்க? ராம், சொல்லுங்க சார். ஓகேண்ணே. மேடம் டயலாக் எல்லாம் பாத்துட்டாங்களா? பார்த்துட்டாங்க. டேக் போலாமா? போயிடலாம். கேமராமேன் சார் ரெடியா? ரெடி சார். ஓகே, டேக் போலாம். சரி. மேடம் பொசிஷன் போங்க. ஹலோ கார்த்திக் சார். நான் தான். நீங்க? ராகவ் சார் கம்பெனிலேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் முருகன் பேசுகிறேன். சார் உங்க நம்பரை கொடுத்து பேச சொன்னாரு. கதை சொல்ல வரேன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கு தான். ஈவினிங் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. கயல் மேடம் ரெடியா? ரெடி சார். கேமராமேன் சார் டேக் போலாம் சார். ரெடியாடா? ரெடி சார். டேய் ரெடியாடா? ரெடி சார், பக்கா ரெடி. சார், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். டேய் ஒன்னு பண்ணலாமா? சொல்லுங்க சார். அந்த அறையிற ஒரு சீன் ஒன்னு இருக்குல்ல, அதை இப்ப எடுத்துடலாமா? ஏன்னா அதுக்கு ஃபுல் டே தேவைப்படும். ஏன் சொல்றேன்னா இப்ப ஆரம்பிச்சா கரெக்டா முடிச்சிடலாம். கயல், நான் வந்திருக்கேன் தான் இப்படி எல்லாம் பண்றானுங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத. அதனாலதான் கார்த்திக் நானும் உங்களை அங்கேயே இருக்க சொன்னேன். இல்லை கயல், கொஞ்சம் வெளியே போகணும். ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் மீட்டிங் வேற இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். லேட் ஆயிட்டா நீ கம்பெனி கார் எடுத்துட்டு கிளம்பிடு. ம், சரிங்க கார்த்திக். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ம். அவங்க கொஞ்சம் பேக் வரும்போது. டேய் ராம், சொல்லுங்க சார். மறுபடியும் சேஞ்ச். அந்த பழைய சீன் இருக்குல்ல, அதையே எடுப்போம். போய் ரெடி பண்ணு போ. சரி. இப்போ அரைகிற சீன் எடுக்கிறது வேஸ்ட். முக்கியமான ஆளு மிஸ்ஸிங். மாடி ஷீலா, அப்பா கார்த்திக் வரேன்னா இன்னும் வரலையேம்மா? வர நேரம் தான்ப்பா, இப்போ வந்துருவாரு. ம். அப்பா, கார்த்திக் வந்துட்டாருப்பா.
கார்த்திக் வாங்க. அப்பா உங்களுக்காக தான் வெயிட்டிங். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. உள்ள வாங்க. வாங்க. அப்பா, இவர்தான் கார்த்திக். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். முருகேசா, ஐயா. போய் 2 நல்ல காஃபியா வாங்கிட்டு வாப்போ. ம். ஷீலா, நீ கொஞ்சம் அப்பா. உள்ளே இருமா. ம். தம்பி வாங்க. ஆ. வாங்க உள்ள போ. தம்பி சார். நான் எதையும் ஒளிவு மறைவா பேசுறவன் கிடையாது. ஷீலா எல்லா விஷயத்தையும் சொன்னா. நமக்கு பரம்பரையா இந்த மளிகை வியாபாரம் தான். இந்த ஊர்ல நம்ம கடைக்குன்னு தனி பேர் இருக்கு. ஏதோ இங்க சினிமால இருக்கிறதா ஷீலா என்கிட்ட சொன்னா. நல்ல விஷயம்தான். ஷீலா உங்க கூட பழகிறத என்கிட்ட ஏன் சொல்லலைங்கிற காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சினிமால என்ன எப்போ எது நடக்கும்னு சொல்லவே முடியாது. சரி, எப்ப தம்பி உங்களுக்கு படம் கிடைக்கும்? ஏற்கனவே ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் வரைக்கும் போய் நின்றுச்சு சார். ம், எனக்கு அதெல்லாம் புரியாது தம்பி. நீங்க எப்ப டைரக்டர் ஆவீங்க? உங்களுக்கு மாசம் என்ன வருமானம் வரும்? அது மட்டும் இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொடுத்துட நடத்துறதுக்கு மாசம் மாசம் பணம் வேணும். வீட்டு வாடகை, மளிகை சாமான், அது இதுன்னு செலவு வருஷ கட்டி நிற்கும். குழந்தைன்னு ஆயிட்டா ஸ்கூல் ஃபீஸு, அது இதுன்னு ஏகத்துக்கு ஆயிடும். இப்ப இருக்கிற விலைவாசிக்கு 2 பேர் சம்பாதிச்சாலே தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாசம் பிறந்துட்டா ஒரு நிலையான வருமானம் தேவைப்படும். அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஐயா, காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ். சாப்பிடுங்க. கூடிய சீக்கிரம் படம் பண்ணிடுவேன் சார். அதுதான் எப்பன்னு தெரியாம எப்படி தம்பி? சார், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஷீலா கிட்ட நான் பேசுகிறப்போ நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன்னு சொன்னா. அவர் நம்ம விஷயத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருன்னு சொன்னா. ஆனால் இப்போ நீங்கள் வேற என்னமோ பேசுகிறீங்க. இல்ல தம்பி, எனக்கு என்ன தேவையோ அது விஷயமா தான் பேசுறேன். ஷீலாவோட அப்பா நானு. அவ நல்லா இருக்கணும். நான் எப்பவுமே நடைமுறைக்கு ஒத்து வர விஷயத்தை தான் பேசுவேன். நான் பிசினஸ்காரன். எதை பேசினாலும் கராரா பேசிடுவேன். நான் பேசுறத வச்சு என்ன நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. கல்யாணம் பண்ற வரைக்கும் ஓகே. எல்லாரும் வருவாங்க, வாழ்த்துவாங்க, gift கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா வாழ போறது நீங்க 2 பேர் தான். இந்த மளிகை கடை 50 வருஷமா இங்க தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் முழு நேரமா நான் தான் பார்த்துக்கிட்டு வரேன். எனக்கு அப்புறம் இந்த கடையை பார்த்துக்கிறதுக்கு திறமையான ஒரு ஆள் தேவைப்படுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த சினிமா அது இது எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கடையை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன தம்பி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு நீங்க பாட்டு படக்குன்னு எழுந்துட்டீங்க. சாரி சார். ஷீலா என்னை வர சொன்ன காரணம் வேற, இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறது வேற. நேர்ல இதெல்லாம் உங்ககிட்ட பேசிக்கலாம். போன்ல எதுவும் சொல்ல வேணாம்னு நினைச்சுதான் ஷீலா கிட்ட நான் எதுவும் சொல்லாம உங்களை டைரக்டா இங்க வர சொன்னேன். தயவு பண்ணி நல்லா யோசனை பண்ணுங்க. அவசரப்பட்டு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். போங்க, வீட்டுல போய் கலந்து பேசுங்க. ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சொல்கிறேன் சார். அப்போ நான் கிளம்புறேன். என்னாச்சு கார்த்திக்? அப்பா என்ன சொன்னாரு? என்னாச்சு கார்த்திக்? இல்லை ஷீலா, இது ஒத்து வராது. ஏன் கார்த்திக், என்னாச்சு? உங்கள் அப்பாவுக்கு நான் சினிமா விட்டு வந்துடணுமா, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்து உங்கள் கடையை பார்த்துக்கணுமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க கார்த்திக்? நான் என்ன சொல்லியிருப்பேன்னு உனக்கு தெரியாதா ஷீலா? இப்போ கூட ஒரு ப்ரொடியூசர் மீட்டிங்கு தான் போயிட்டு இருக்கேன். என்கிட்ட என்ன சொன்னேன்? அப்பா கிட்ட எல்லாம் கிளியராக பேசிட்டேன், இனிமேல் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நான் தேடி வந்து மூட் அவுட் ஆகி போகிற மாதிரி பண்ணிட்டே ஷீலா. சாரி கார்த்திக், அப்பா இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கிளம்புறேன் ஷீலா. உங்க முடிவு என்ன கார்த்திக்? வேற வழியே இல்லை. எனக்கு சினிமா தான் முக்கியம்.
இத்தனை நாளா இந்த காத்திருப்பு போராட்டம் இதெல்லாம் எதுக்கு ஷீலா? சினிமாவை விட்டுட்டு வரதை பத்தியெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு சினிமா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீயும் முக்கியம்தான். ஆனா உன்னை விட எனக்கு சினிமா தான் முக்கியம். படம் பண்ணா மட்டும்தான் என்னோட கனவுகள் நிறைவேறும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னோட உழைப்பு, போராட்டம் எல்லாம் உனக்கு தெரியும். சரி கார்த்திக். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என் பேர் கார்த்திக். முருகன் சார் கால் பண்ணியிருந்தாரு. ஆமா, நான் தான் முருகன். கார்த்திக். ஹாய் சார். ப்ரொடியூசர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம். ஓகே. ஃபோன் பண்ணிக்கிறேன். சார், மிஸ்டர் கார்த்திக் வந்திருக்காரு சார். உள்ள வர சொல்லு. ஓகே சார், நீங்க உள்ள போங்க. தேங்க்யூ சார். ம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். வணக்கம் சார். ஹாய். என் பேர் கார்த்திக். நைஸ் டு மீட் யூ. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் அருண். ஹலோ சார். ஹலோ கார்த்திக். ப்ளீஸ் சிட் ஆ டவுன். தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக், உங்களை பத்தி சொல்லுங்களேன். சார், நான் ராஜ்குமார் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் சீனு சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியா ரெட்டி சார் கூட காவிய தலைவி படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அந்த படம் ஹெல்டப் ஆகி நிக்குது. கூடி சீக்கிரம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் சார். ஓ, அப்ப அந்த கார்த்திக் நீங்க தானா? சார் புரியல. இப்ப கூட கையல் கிட்ட மேனேஜரா இருக்கிறது? ஆமா சார், நான் தான். அப்போ அந்த பிரித்தி விஷயத்துல தகராறு நடந்ததே, அது கூட நீங்க தானா? சார், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன கார்த்திக், ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கோம், எப்படி தெரியாம போகும்? அது இருக்கட்டும் கார்த்திக், நீங்க சொல்ற படக்கதையை விட நிஜ கதை ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்க. முதல்ல அதை சொல்லுங்க, கேட்டுருவோம். அதுக்கப்புறம் டைம் இருந்தா சப்ஜெக்ட் சொல்லுங்க. இல்ல சார், அது என்னோட பர்சனல் பிரச்சனை. அது எதுக்கு சார் இப்போ? பர்சனல் பிரச்சனைங்கிறீங்க, எங்க காது வரைக்கும் விஷயம் வந்துருச்சே. என்ன அருண், கதையை விட இந்த மாதிரி மேட்டர்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? வழக்கமா இதெல்லாம் புக்ல தான் படிப்போம். இப்போ சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். தம்பி, அப்புறம் கயல் இப்போ உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்களாமே? அவங்களுக்கு எல்லாமே நீங்க தானாமே? அருண், அப்ப நமக்கு ஹீரோயின் பிரச்சனை இல்ல.